ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான செல்ஃப் ஏர்னிங் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ ஃப்ரீ டைமில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ யார் வேணாலும் இந்த ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி ஆப் பற்றின டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்க்கான ரிவ்யூ ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் சிம்பிளாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறது இப்போ பார்த்தரலாம். இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளான டாஸ்க்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளான டாஸ்க்கை எடுத்து நம்மளால் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆன் பண்ண முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ஈஸியாகவே ஆன் பண்ணியிருக்கேன். அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸோட டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன் பண்ண முடிகிற ஒரு டாஸ்க்லாம் சிம்பிளாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி கூட உங்களால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு வெப்சைட்டில் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்மளுக்கு டைமிங் ரன் ஆகும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாஸ்கெல்லாம் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேமை நீங்கள் ஃபுல் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட டாஸ்க் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்பிளான டாஸ்க்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க்கு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் நான் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைச்ச ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 டே இல்லை 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடச்சிருச்சு. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.